இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இது என்னென்னா ஒரு பேக்கெட்டில் நூடுல்ஸ் வச்சுருப்பாங்க. இது உடனே வேக வச்சுட்டு அதில் ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. அதோட மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே இதை சாப்பிடுவாங்க. அந்த ஆட் பண்ணுற அந்த மசாலா வந்து ஹெல்த்தியே கிடையாது. இதில் சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. எங்கே திரும்பினாலும் சுகரி ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. இது வந்து வெறும் சர்க்கரை தான், கலர் கலராக இருக்குமே வழிய அந்த கலர்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ் தான். ஒரு பிஸ்தா கேக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு பயங்கர பிரைட் க்ரீன் கலர், இல்லை ஒரு வயலட் கலர், இல்லை ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஃபுட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம். பிரைட் க்ரீன் வரவே வராது, டல் க்ரீன் தான் வரும் நம்ம ஆக்சுவல் ஃபுட்டை போட்டு பண்ணினா. இப்போ வந்து மோமோஸ் கூட 5 minute டெலிவரி, 4 minute டெலிவரி, 10 minute டெலிவரிங்கிறாங்க. ஒரு மோமோ செய்யணும்னா அதை வந்து பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா வெளி லேயர் பண்ணணும், உள்ளே வைக்கிறத வந்து வதக்கி செய்யணும், அப்புறம் அதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. இவங்க 5 minutes டெலிவரினா ஃப்ரோசன் எடுத்து ஹீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா வந்து ஒபேசிட்டியில் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி ரொம்ப ரொம்ப காமன். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸை பற்றி இப்போ பேச போகிறோம். இப்போ பேக்கேஜ் ஃபுட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருது நூடுல்ஸ் தான். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இது என்னென்னா ஒரு பேக்கெட்டில் நூடுல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் சீக்கிரம் இதை வேக வைக்க முடியும். இன்ஸ்டன்ட்னா என்ன, சீக்கிரம் வேக வைக்க முடியும். இது உடனே வேக வச்சுட்டு அதில் ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. அதோட மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே இதை சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது எல்லாருமே, குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும். பட் இது வந்து குழந்தைங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸில் கூட அனுப்புகிறாங்க நிறைய பேர். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் எனர்ஜி தான் வரும். பட் எனர்ஜியோட அந்த எனர்ஜி வருது மைதா ப்ராடக்ட்லேருந்து. அண்ட் அதுவும் அது கூட வருது நிறைய இந்த மாதிரி அந்த ஆட் பண்ணுற அந்த மசாலா வந்து ஹெல்த்தியே கிடையாது. இதில் சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஸோ அதனால இதை வந்து எப்பாவது ஒரு இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாமே வழிய வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்ணுன்னு இதை வச்சுக்கவே கூடாது. அண்ட் இதை பண்ணினா கூட இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணால் கொஞ்சமாவது பெட்டராக இருக்கும். இதே ஹக்கா நூடுல்ஸ்னு கிடைக்குது. இது தண்ணியில் வேக வச்சு தண்ணியை அதை கொட்டிட்டு அப்புறம் நம்ம பண்ணுறோம். அதில் போடுற மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். அண்ட் வித் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அதுலேயே கோதுமை நூடுல் கிடைக்குது, மில்லட் நூடுல்ஸ் கிடைக்குது, அது கொஞ்சம் பெட்டர். பட் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த அளவு நல்லது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் சுகரி ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. இது வந்து வெறும் சர்க்கரை தான், கலர் கலராக இருக்குமே வழிய அந்த கலர்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அலர்ஜிஸ் வருது. இந்த அலர்ஜி வர்றதுக்கு மூல காரணம் இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் தான். லைட் ப்ளூ, பியூட்டிஃபுல் பிங்க்கு, ஒரு க்ரீனு, பிரைட் க்ரீன், இந்த மாதிரி விஷயங்களை போட்டு பண்ணுறாங்க. இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே பண்ணுறாங்க. வெறும் சர்க்கரை தான் இருக்குது அதில். இது நல்லதே கிடையாது. ஃபுட் கலர் அண்ட் சுகர். ஸோ இது நல்லதே கிடையாது. 1 ml 1 கேலரி. ஸோ நீங்கள் வந்து 200 ml குடிச்சிங்கன்னா 200 கேலரிஸ். ஸோ இது நல்லது கிடையாது. பட் சில இந்த மாதிரி ஃபிஸி ட்ரிங்க்ஸில் டயட் ரேஞ்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. டயட் ரேஞ்சில் என்னென்னா 0 கேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 200 ml 200 கேலரிஸ் பதில் 0 கேலரி. பட் அதில் போடுற அந்த ஸ்வீட்டனர் உடம்புக்கே நல்லது கிடையாது. அஸ்பார்டேம் அது. சின்ன குழந்தைங்க 15 வயசு 13 வயசுலாம் அதை குடிக்கிறாங்க. இது நல்லதே கிடையாது. அவங்களே இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது நல்லது கிடையாது அப்படின்ட்டு. இது வந்து நிறைய சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாகிரதையாக இருங்க. சுகரி ட்ரிங்க்ஸ் எப்பாவது ஒரு நாள்
ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஃபன்னுக்கு குடிக்கலாமே வழிய ரெகுலராக அதை வாங்கி வச்சுட்டு குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்தியா வந்து ஒபேசிட்டியில் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி ரொம்ப ரொம்ப காமன். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அடுத்து வந்து எங்கே போனாலும் பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கிடைக்கிது. இதை பார்த்து கலர் கலராக ஒரு பிஸ்தா கேக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு பயங்கர பிரைட் கிரீன் கலர், இல்லை ஒரு வயலட் கலர், இல்லை ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஃபுட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம். பிரைட் கிரீன் வரவே வராது, டல் கிரீன் தான் வரும் நம்ம ஆக்சுவல் ஃபுட்டை போட்டு பண்ணினா. ரெட்டு போட்டால் கூட ஒரு பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு டார்க் ரெட் கலர் வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, இந்த மாதிரி க்ரீமில் ஏதோ ஃபுட் கலர்ஸை போட்டு அந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அதை போடுறது, இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க. இது அட்ராக்ட் ஆகி பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது நல்லதே கிடையாது. அதுவும் அந்த ரெட் கலர் வந்து ரோட்டமின் பி அப்படிங்கிற ஒரு கலர் வந்து இது கேன்சர் ப்ரொடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட. ஸோ அதனால பிளெயின் கேக் வாங்கிக்கோங்க. அண்ட் ஈஸியஸ்ட் கேக் வந்து டீ கேக்குன்னு கிடைக்கும். ஒரு குட்டி சிலிண்டர் இவ்வளோதான் சைஸ் இருக்கும். இது 80 கேலரிஸ் தான். ஸோ உங்களுக்கு கேக் சாப்பிட்ணுன்னா எந்த க்ரீமும் இல்லாத அதை சாப்பிடுங்க. பட் இதே நீங்கள் வந்து க்ரீம் கேக்குன்னு போனீங்கன்னா அது க்ரீம் ஜாஸ்தியை விட பட்டரும் சர்க்கரையும் தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த காலகட்டத்தில் பட்டர் ரொம்ப விலை இருக்கிறதுனால இவங்க மற்ற வித இந்த கொழுப்பு சத்து யூஸ் பண்ணுறாங்க. இது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். இது நல்லதே கிடையாது, இருதய நோய் வரும், அண்ட் இது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ பேக்கரி ஐட்டம்ஸை பொறுத்த வரலும் நம்ம வீட்லேயே வேணால் செய்யலாம். ஸ்டீம் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் கூட ஒரு கேக் பண்ணுறதுக்கு ரெசிபீஸ் இருக்குது. எக் இல்லாத கூட பண்ணலாம், எக்கோடு பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது ப்ராசஸ் மீட். இது எங்கே பாரு கிடைக்கிது. வெதர் இட்ஸ் சாசேஜஸ் ஆர் வெதர் இட் இஸ் எனிதிங், எல்லாமே ஃப்ரோசன். அதை எடுத்து வெறும்னே ஹீட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வந்து மோமோஸ் கூட 5 minute டெலிவரி, 4 minute டெலிவரி, 10 minute டெலிவரிங்கிறாங்க. ஒரு மோமோ செய்யணும்னா அதை வந்து பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா வெளி லேயர் பண்ணணும், உள்ளே வைக்கிறத வந்து வதக்கி செய்யணும், அப்புறம் அதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. இவங்க 5 minutesல டெலிவரினா ஃப்ரோசன் எடுத்து ஹீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் மோமோவும் கொழக்கட்டையும் ஒன்றுன்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா மோமோ மைதாவில் பண்ணுறாங்க, கொழக்கட்டை அரிசியில் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இது ஃபுல்லாக ஹீட் ஆகலைன்னா உள்ள கிருமிகள் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அது பெரிய ஃபுட் பாய்சனிங் கூட ஆகலாம். அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபில்லிங் இருந்து இது வந்து சரியாகவும் ஃப்ரீஸ் ஆகலை, சரியாகவும் ஹீட் ஆகலைன்னா இது டபுள் ப்ராப்ளம். ஏன்னா அதில் வேர்ம்ஸு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி, மோர் தென் வெஜிடபிள் ஃபுட். ஏன்னா அதில் ப்ரோட்டீனும் இருக்குது, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ எனி ஃப்ரோசன் ஃபுட் இது ஜாகிரதையாக இருங்க, வெளியிலேருந்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரோசன் பீஸோ இல்லை ஃப்ரோசன் எதாவது வாங்குறேன்னா வீட்டில் நம்ம ஃபுல்லாக ஹீட் பண்ணி சாப்பிட்டா தான் ஹெல்த்தி. நீங்கள் வெளியிலேருந்து அது வாங்கி சாப்பிட்டா ஹீட் பண்ணாத இருந்தாங்கன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இப்போ இந்த பேசின எல்லா விஷயமுமே ஹை கேலரி அண்ட் ஒன்லி கார்போஹைட்ரேட். மீட்ஸில் மாத்திரம் ப்ரோட்டீன் இருக்குது, பட் அதில் இருக்கிற ஃபேட் நல்லதில்லை, அது ப்ராசஸ் ஆகிறதுனால ஹை சோடியம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால டயபெட்டிஸ், ஒபேசிட்டி, ஹார்ட் டிசீஸ், சில கேன்சர்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இதுக்கு பேரே வச்சுட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுன்னே வந்துடுச்சு. இது நம்ம FSSAIயே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு, கம்மியாக சாப்பிடுங்க, நல்லதில்லை, எப்பாவது சாப்பிடுங்க, இதெல்லாம் ஹெல்த்தியே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை பற்றி பார்த்தோம், அதோட வந்து என்னெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.